இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திரு அவை அனைத்து புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. அனைத்து புனிதர்களின் பெருவிழாவை நாம் கொண்டாடும் போது நாமும் புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். புனித வாழ்க்கை என்பது ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, மாறாக இயேசுவை பின்பற்றி, அவருடைய வார்த்தையை பின்பற்றி, அவர் கட்டளை அனுசரித்து பின்பற்றி வாழும் அனைவருக்குமே புனித வாழ்வு அழைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாமும் நம் வாழ்வில் புனிதத்துவத்தை நோக்கி பயணிப்போம், புனிதர்களாக வாழ்வோம். மேலும் ஒரு புனிதராக வாழ்வது எளிய காரியம் அல்ல. Don Bosco கூறுவார், டு பிகம் எ செயின்ட் இஸ் வெரி ஈஸி. அதாவது புனிதராக மாறுவது மிக சுலபமானது. டொமினிக் சாவியர் வருந்தி தன்னையே வருத்தி கொள்ளும் நேரத்தில் Don Bosco கூறுவார், புனிதராக மாறுவது வருத்தி கொள்வதில்லை, மாறாக என்ன செய்ய வேண்டுமோ அதை தகுந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அதை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து செய்ய வேண்டும் என்று கூறுவார். எனவே புனிதராக வாழ்வது மிகவும் எளிதுதான். மற்றவர்களை இயேசு கிறிஸ்துவை போல அன்பு செய்து அவர்களுக்காக நாம் சேவை செய்து வாழும்போது நாமும் புனிதர்களாக மாறுவோம். மேலும் புனிதர்கள் சாதாரண மனிதர்கள் தான். மனிதர்களாக இருந்துதான் புனிதர்களாக மாறியிருக்கிறார்கள். நாமும் ஒரு மனிதர்களாக தான் இருக்கிறோம். இயேசுவை பின்பற்றும் போது நாம் வாழ்விலும் புனிதத்துவம் ஏற்படும். துவக்கத்தில் ஆண்டவர் இயேசு கடவுள் நம்மை அவரது உருவிலும் சாயலிலும் படைத்தார். அவர் உருவிலும் சாயலும் படிக்கும் போது நாம் புனிதமாக தான் இருந்தோம். பின்பு எங்கே இந்த புனிதத்துவம் போனது? நாம் கீழ்ப்படியாமை இருந்ததால் தான் இந்த புனிதத்துவம் நம்மை விட்டு போனது. எனவே ஆண்டவரின் வார்த்தைக்கு அன்னை மரியாதை போல கீழ்ப்படிவோம், புனிதர்களைப் போல கீழ்ப்படிவோம். நாமும் புனிதத்தில் வளர்வோம். ஆமென்.